அப்ப இருப்பிடம் அப்படிங்கிறது அது முக்கியம்தான். அதே மாதிரி அந்த ஈசானியத்துல படிக்கட்டு அமைதி வச்சு வந்தவொடனே எனக்கு சொன்னீங்க அதை கூடாது. அது கரெக்ட். எனக்கு கேட்டீங்கன்னா நிறைய பேர் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்ற வீடுகள்ல என்னுடைய அனுபவத்துல போகும்போது அந்த ஈசானியத்துல பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை நான் திறமையா இருக்கேன் முன்னேறலைன்னு சொல்றவங்களே நான் பார்க்க முடியுது. அப்ப அங்க வெயிட் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிதான். அப்படித்தான் கண்டிப்பாங்க. அது உங்க கருத்து என்ன? ஐயா, இப்ப இந்த ஈசானிய மூளைங்கிறது குழந்தை புள்ள மாதிரிங்க. ஈசா இருக்கிற மூளையிலேயே இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப லேசான எதமான மூளை. அந்த மூளைய ரொம்ப வெயிட் வச்சு நம்ம ஏற்றக்கூடாது. அப்ப வெயிட் வச்சு ஏற்றணும்னா என்ன, ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு கிலோ சம வச்சா தாங்கும். பெருசா வச்சோம்னா அந்த குழந்தை அப்படியே கீழே அமர்ந்து போயிடும். அப்ப அந்த வடகிழக்குல ஒருத்தருக்கு படிக்கட்டு வந்துச்சு அப்படின்னாவே ஒரு பருவ வயசுல இருந்தான்னு வச்சுங்க. இப்போ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து புதன் பகவான். கேது அப்படிங்கிறது படிக்கட்டுங்கிறது கேது. அப்ப இந்த வடகிழக்குல ஒருத்தருக்கு படிக்கட்டு இருந்தாலே, ஒருவேளை பருவ வயசுல பெண்கள் இருந்தாலும் சரி, பருவ வயசு பசங்க இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல அவங்க காதல் வயப்படுவாங்க. அது ரொம்ப நிறைய வீட்டுல நானே பார்த்துருக்குறேங்க. காதல் வயப்பட்டு ஒண்ணு அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசிக்கு 2 வீட்டுக்காரங்களும் ஒரு சம்மதிச்சு கூட பரவாயில்ல, ஓகே தராதர குடும்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லவ் மேரேஜுக்கு இந்த படிக்கட்டு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது அந்த வடகிழக்கு தடையை கொடுக்குது. வடகிழக்குங்கிறது ஒரு ஆணுடைய ஒட்டு மொத்தமா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபிளாப் ஆகுதுங்க. ஒரு படிக்கட்டு மட்டும் ஒரு வீட்டுல வடகிழக்குல இருந்துட்டா, நல்ல செல்வாக்கில் இருந்தவங்க கூட கடைசியில வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வாடகை வீட்டுல இருக்கிறப்ப நல்ல ஜம்முன்னு இருந்தேங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே படிக்கட்டு அப்படி இப்படின்னாங்க, நான் பெருசா எடுத்துக்கல. அந்த படிக்கட்டு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கைய வளர்ச்சிக்கு உண்டான படிக்கட்டை தடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப வடகிழக்கு படிக்கட்டுங்கிறது ஒட்டுமொத்த புதன் கேதுவோட இணைவு. அப்ப புதன் கேதுவோட இணைவு ஒரு காதல் சம்பந்தப்பட்டது விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்குது, ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வளர்ச்சியை தடுக்குது, அடுத்தது வந்து குழந்தைகளுடைய படிப்பு தடை பண்ணுது. ஒட்டு மொத்தமா வடகிழக்குங்கிறது சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது அந்த மூளை தாங்க. அந்த மூளை சிவனோட மூளை. அப்ப அந்த மூளை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா டோட்டலி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தடை தாமதம், மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியாதுங்க.